எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் தற்பொழுது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென் மாநிலங்களில் 5000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்காததால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தில் 5514 லாரிகள் உள்ளன. இவைகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, ஹெச்பிஜி ஆகிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமையல் எரிவாயுகளை சிலிண்டர் நிரப்பும் பால்டிங் மையங்களுக்கு கேஸ் எடுத்துச் செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வருகின்றன. இதற்கான வாடகை ஒப்பந்தம் வரும் 2025 ஆகஸ்ட் 31 நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்துக்கு மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஒப்பந்த காலகட்டத்தில் 5514 எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அவை இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போதைய அறிவிப்பில் ஒப்பந்தம் 3478 லாரிகள் மட்டுமே ஒப்பந்தம் கோரி விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2036 லாரிகளுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதுடன் லாரிகள் இயக்காமல் ஓரம் கட்டி நிறுத்தும் அபாயம் எழுந்துள்ளது. தற்போது அறிவித்துள்ள ஒப்பந்த விதிகள் 21 டன் எடை என்றும் 3 ஆக்சில் கொண்ட டேங்கர் லாரிகள் முன்னுரிமை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சங்கத்தில் உள்ள 5700 லாரிகளில் சுமார் 80% லாரிகள் 18 டன் எடை ஏற்றும் 2 ஆக்சில்கள் கொண்ட லாரிகள் மட்டுமே தற்பொழுது இயங்கி வருகின்றன. புதிய விதிமுறைகள் படி ஏற்கனவே லாரி வைத்து தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்காமல் போய்விடலாம் என கவலை டேங்கர் லாரி உரிமையாளர்களிடையே எழுந்துள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் விதிகளை திருத்தி 2 ஆக்சில் கொண்ட லாரிகளையும் ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாடகை நிர்ணயம் செய்வதில் பழைய முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கோரிக்கையாகும். இந்த நிலையில் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் புதிய அறிவிப்பு வரும் வரை கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று முதல் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது. இதனால் தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.